உண்மை கிறிஸ்தவத்தை அறிவோம். தேங்க்யூ. நன்றி. நல்ல ஒரு இரவு வேளையில ஆண்டோடைய நாமத்தை கிபி 52 தோமா வரார். இயேசு கிறிஸ்துனுடைய நேரடி மாணவர். புனித தோமா இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீடர் என்பதால் அவர் இந்தியா வரும்பொழுது தோராயமாக 50 to 60 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை பின்பற்றுவதென்றால் அவருடைய கனவை தமதாக்கி கொண்டு அதற்காக உழைப்பதாகும். ஸ்காட் மெக்னைட். சிலுவையையும் சேர்த்து அவரை பின்பற்ற நீங்கள் தயாராகி இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியராக இருக்க முடியாது. சார்லஸ் ஸ்பர்ஜன். அடுத்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஆனா அந்த நாட்கள்ல குறைஞ்சது 6 மாசம் கடற்பயணம். எப்படி? கடற்பயணத்துல காசு, பெருஞ்செலவு, உணவு, சில நேரத்துல இப்ப இருக்கிற வாய்ப்பு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்ப கிடையாது. கடல் சேதம் வந்தா உள்ள போக வேண்டியதுதான். 6 மாசம் கடல் பயணம் செஞ்சு ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான். எதுக்கு? நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? மத்தேயு 28. எல்லாரும் எடுங்க. தம்பி எடுங்க. தம்பி என் எதிர்க்கு இருக்க தம்பி எல்லாரும் எடுங்க. நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ வசனத்தை பிரிச்சீங்கன்னா நல்லது, ரொம்ப பயனுள்ளது. மத்தேயு 28 கடைசி அதிகாரத்துல சொன்னாரு பாருங்க. இல்லம்மா, மேல இருந்து படிங்கம்மா. இல்ல அந்த அம்மா படிக்கணும். அடுத்த வசனம் நீங்க படிங்க. படிமா. கடைசி, அதாவது கடைசியா போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, உயிர் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, கடைசி பேசுற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்பாங்க. சில பேரு கடைசியா உயிர் போகும்போது ரொம்ப பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க, அது நல்லதுன்னு சொல்லி. இப்ப நம்முடைய ரட்சகர் உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா பேசுற வார்த்தை சொல்லுமா, படிமா. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், என்ன பெரிய அதிகாரம் பாருங்க, வானத்திலும் அதிகாரம், பூமியிலும் அதிகாரம். நம்முடைய ரட்சகர் இந்திய பிரதமருக்கு இந்தியாவில மட்டும்தான் அதிகாரம், அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அமெரிக்காவில மட்டும்தான் அதிகாரம், கவுன்சிலருக்கு அந்த வார்டு வரைக்கும் தான் அதிகாரம். ஆனா நீங்களும் நானும் நம்மை தெரிந்து கொண்ட இயேசுவுக்கு எங்க அதிகாரம் இருக்குது? வானத்திலும் அதிகாரம், பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் தோமா சின்ன வயசு வாலிப, 30 வயதுக்கு குறைஞ்ச ஒரு வாலிப தன் வாலிபத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். இன்னைக்கு 45 வயசுக்கு மேல இருக்கிற ஆள்லாம் கூட மனைவிக்கு துரோகம் பண்றாங்க, மனைவியை ஏமாத்துறாங்க. எத்தனையோ டைவர்ஸ பாக்குறோம் ஹைகோர்ட்ல. கிறிஸ்தவங்க ஆண்டு அனுபவிச்சவங்க கூட இன்னும் மாம்சத்தின் கிரியையில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அது பேய்த்தனத்துக்குரியது, அது அசுத்தாவிக்குரியது. நீங்கள் கடவுளின் ஆலயமாய் இருக்கிறீர்கள், கடவுளின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? உங்கள் ஆலயத்தை வேசித்தனமாக மாத்தலாமா? வேதம் கடுமையா எச்சரிக்குது. ஆனா ஒரு வாலிபன் தோமா இங்க வந்தப்போ இந்தியாவுடைய நிலைமை என்னது? தோமா இங்க வந்தப்போ இந்தியாவுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? 4 பிரிவா பிரிச்சு வச்சிருந்தாங்க. முதல் தரமானவர்கள் பிராமணர்கள், பிரம்மனுடைய மூளையிலிருந்து பிறந்தவர்கள். அடுத்தவர்கள் சத்திரியர்கள், கையிலிருந்து பிறந்தவர். இந்தியாவை ஆண்ட கொள்கை, இந்தியாவை ஆண்ட கொள்கை என்னது? தம்பிங்க, நம்ம ஏன் சபைக்கு வரோம், நம்ம ஏன் இரவு ஜெபிக்கிறோம், இதுக்கெல்லாம் பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்குதுப்பா. சும்மா ஐயா கூப்பிட்டதுனால வரலப்பா. நாம எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மளை ஆண்டவர் மீட்டெடுத்தார். வருணாசிரம கொள்கை, சனாதன கொள்கை இந்தியா முழுசும் ஆண்டு இருந்தது. என்ன கொள்கை அது? இப்படி பிரிச்சுட்டாங்க. கடவுளுடைய மூளையிலிருந்து பிறந்தவன் பார்ப்பனன், கடவுளுடைய கையிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், கடவுளுடைய துடையிலிருந்து பிறந்தவன் வைஷ்ணவன்,
கடவுளுடைய காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன், எந்த நிலையிலிருந்தும் பிறக்காதவன் சத் சூத்திரன். இவங்க தான் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கீழ் ஜாதின்னு இன்னைக்கு சமுதாயம் சொல்லுது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நிலையில தான் இந்தியா இருந்தது. கல்வி பிராமணர்களுக்கு மட்டும்தான். நீ மோலியாராயிரு, நாக்கிராயிரு, செட்டியாராயிரு, அதெல்லாம் தேவையில்லை. கல்வி அவங்களுக்கே கிடையாது. நீ போய் வியாபாரம் பண்ணு, விவசாயம் பண்ணு, கார்பெண்டிங் வேலை பண்ணு, ஏதாவது எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணு, நீ படிக்க கூடாது. அப்படி படிச்சா அது அபத்தம். யாரும் படிக்க கூடாது, பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும். கேட்டுங்க. அடுத்தது, வீட்டுக்கு ஒரு பெண்ணு, பார்ப்பன குடும்பம் அல்லாத மற்ற யாரா இருந்தாரு, நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் பேசி திரியறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு நிறைய பேரு. அவாவும் ஆண்ட பரம்பரைன்றான். யாரை கேட்டாலும் நான் ஆண்ட, இவங்களையும் சேர்த்துதான். ஒரு பெண்ணு இருந்தா கோயிலுக்கு விட்டுடணும், நேர்த்து விட்டுடணும். அது என்னது? அது தேவதாசி முறை, கடவுளின் தாசியா. எப்படி சொல்லுப்பா? கடவுளின் தாசி. இந்தியாவிலப்பா இயேசு அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ஊழியம் சமுதாயத்தையே மாற்றினது. நம்ம வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு இயேசு நம்ம ரட்சிக்காவிட்டால், கர்த்தராகிய இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள் வராவிட்டால், நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் கோயில்ல விட்டு வந்துடணும். எதுக்கு? தேவதாசி முறை. என்ன நடக்காங்க? கோயில் தர்மகர்த்தா முதற்கொண்டு, பெரிய ஆட்கள் முதற்கொண்டு, பண்ணையார் முதற்கொண்டு, கோயில் பூசாரி முதற்கொண்டு அந்த பெண்ணை அலக்கழிக்கணும். அது கடவுளுக்கு செய்யற சாங்கியமா, கடவுளுக்கு செய்யற பூஜையா. எவ்வளவு கேவலமான கொள்கை பத்தியா தம்பிங்களா? எவ்வளவு கேவலமான கொள்கை பத்தீங்களா? அடுத்தது, இளம் வயதுல திருமணம். ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது வளர்ந்து வந்ததும் ஏதோ ஏதாச்சியா அந்த பையன் இறந்து போயிட்டானா, இந்த குழந்தைய இந்த பெண்ணு அப்பதான் வயசுக்கு வந்திருக்கும். இந்த குழந்தை கணவர் இறந்துட்டார், அதனால அந்த குழந்தை தூக்கி எங்க போட்டுருந்தோம்? உடன்கட்டை ஏறுதல், தூக்கி நெருப்புல போட்டுருந்தோம். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 5 வருஷம் தான் வாழ்ந்துக்கிறாங்க. கணவர் எப்படி இறந்து போறார்? கணவரோடு கூட சேர்ந்து இந்த வாலிப மனைவியையோ தூக்கி நெருப்புல போட்டுடணும். இந்த கொள்கை தான் இந்தியாவை ஆண்டது. இந்த காலகட்டத்தில் தான் தோமா வந்தார். ஹல்லேலூயா. தோமா இயேசு சொன்ன, நம்முடைய ரட்சகர் சொன்ன, ஆகையால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்னது? வானத்திலும் பூமியில எனக்கு அதிகாரம். நீ பயப்படாதரா? RSS பயப்படாத, பிஜேபிக்கு பயப்படாத, இந்துத்துவ தீவிரவாதிகளுக்கு பயப்படாத. வானத்திலும் பூமியிலும் எனக்கு தான் அதிகாரம். அதனால நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நிலையில தான் தோமா இங்க வரார். வில்லியம் கேரி வரார். புரியுதா? கார்மைக்கேல் அம்மையார் வராங்க. GU போப் பீச்சில் செலவு வச்சிருப்பாங்க பாருங்க. இவங்க வாழ்க்கை வரலாறு டைம் இருந்தா கொஞ்சம் யூடியூப்ல பாருங்க. அவங்க இங்க வெறும் மதத்தை இங்க சொல்றாங்க பாத்தீங்களா, மத பிரச்சாரம் பண்றாங்க. மத பிரச்சாரம் பண்ணல, மூட பழக்க வழக்கத்திலிருந்து, மனுஷிக சனாதன கொள்கையிலிருந்து, அப்புறம் என்னது, வர்ணாசிரம கொள்கையிலிருந்து நம்மை விடுவித்த புரட்சியாளர்களா, ஆவிக்குரிய புரட்சியாளர்களா அவங்களாம். ஹல்லேலூயா. புரியுதா? அதுக்கு முதல்ல வித்திட்டவர் யாரு? புனித தோமா. முதல் வித்து 52. இந்து மதம் என்ற ஒரு மதமே உருவாக்கப்படல. அதுதான் முக்கியம். நமக்கு சில வரலாறு தெரியல, அதனால அவங்க சொல்றதுல நம்ம இந்து மதம் என்ற ஒன்று தோமா வந்தப்ப இங்க கிடையவே கிடையாது. சனாதன கொள்கை தான் ஆண்டது இந்தியா அந்த நாட்கள்ல. அதுக்கு அப்புறம் தான் இந்து மதம் 6ஆம் நூற்றாண்டுல உருவாகுது. புரியுதா? தோமா 52லயே வந்துட்டாரு. இங்க ஏசப்பா பரலோகத்துக்கு போயிட்டு 52வது வருஷத்துலயே இங்க வந்துட்டாரு. என்ன சொன்னாரு, என்ன சொல்லி இருப்பாரு? அந்த வசந்த வாசிக்குமா? அடுத்தது வாசிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்களையும் என்னவா தம்பிங்களா விசுவாசிகளாய் மாற்றி. இல்ல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா, கொஞ்சம் மக்களா இருந்து பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு. என்ன ரொம்ப அட்டென்ஷன் ஃபுல்லா அவங்க நம்ம பக்கம் திருப்புவாங்க. சீஷராக்கி
விசுவாசிகளாய் மாற்றி இல்ல. நீ வா, நீ வா, நீ வா, நீ வா. இயேசு அப்படி சொல்லல. சீஷராக்கு, இயேசுவின் அடிச்சுவடிகளை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் தான் இயேசு உருவாக்க சொன்னார். வெறுமனே கூப்பிட்டு ஞானஸ்தானம் கொடுத்து விசுவாசிகளை அல்ல. தம்பிக்கு புரியுதுங்களா? இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா படிப்பீங்க. இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க. இந்த கான்செப்ட புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பீங்க. அந்த வியாபாரம், அந்த தொழில், அந்த கல்வி, அந்த வேலையின் மூலமா இந்த சமுதாயத்துக்கு நான் ஜியு போப்ப போல, வில்லியம் கேரிய போல, புனித தோமாவை போல எத்தனையோ ரத்த சாட்சிகள் இங்க மறிச்சாங்க. திருவள்ளூர், நம்ம இங்க திருவள்ளூர்ல கவுடி மிஷினரி, அவரை போல இந்த சமுதாயத்துல நம்ம ஏதாவது சாதிப்போம்பா. பிள்ளைங்கள்லாம் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறானுங்க, நோக்கம் இல்லை, தற்கூரிகளா இருக்கிறாங்க. தற்கூரினானது எதுக்காக பிறந்தன்னு தெரியல, எதுக்காக வாழ்றோன்னு தெரியல. சினிமாக்காரன் பின்னாடி காக்கா கூட்டம் குருவி கூட்டம் போய் சாகுறானுங்க. சிந்தனை சிந்தனை இல்ல. வெளுத்ததெல்லாம் பாலன் நம்புறானுங்க. இந்த இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நீங்களும் நானும் ஒண்ணும் தெரியாம இருந்தோம்னா, வரலாறு தெரியாத நம்முடைய ரட்சகரை பற்றி தெரியாம இருந்தோம்னா நம்ம எப்படி சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து இங்க வந்து தோமா எதை சொன்னாரு? அடுத்து அதுக்கு கீழே வசனம் எல்லாம் தம்பி வாசிங்கப்பா. அக்கா வாசிக்க தெரியுது, நீங்களும் வாசிங்க. அப்படி கீழே வாசிங்கப்பா. அப்பதான் அந்த வசனம் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு வேலை செய்யும். என்ன அதிகாரம் அது? மத்தேயு 28. தம்பிங்க எல்லாம் பிரிங்க, அவங்க வாசிக்கும் போது நீங்களும் படிங்களேன். ஏன்னா இந்த படிப்பு ரொம்ப முக்கியம்ப்பா. படி 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 படின்னு சொல்றாங்க. கல்வியை விட சிறந்தது எதுவும் இல்லப்பா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம். அதுக்கு அர்த்தம், நீ பைபிளை ஒழுங்கா படிச்சுனா நல்லா இருப்பப்பா. கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சினிமாக்காரனுக்கு அடிமையாக மாட்டேன், அரசியல்வாதிக்கு அடிமையாக மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து அசுத்தமான வழிக்கு போனா நீ போக மாட்ட. காரணம், நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்க தான் இந்த காலேஜ்ல சேர்ந்து இருக்கிறேன். இந்த காலேஜ்ல சேர்ந்தது நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், புதிய சாப்ட்வேர் கண்டுபிடிக்கணும், அல்லது புதிய மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கணும், புதிய ஏரோநாட்டிக்ஸ் டெக்னிக்கல் நான் கத்துக்கணும், எலக்ட்ரிக்கல்ல சாதிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ்ல சாதிக்கணும், கெமிஸ்ட்ரியில சாதிக்கணும், பயாலஜில சாதிக்கணும். எனக்கு இது தகுதி அல்ல. ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு. நான் சும்மா டிகிரி படிச்சு சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு வீட்டுல இருக்க இல்ல. நான் படிக்கிற ஒவ்வொரு படிப்பின் மூலம் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க, அதன் மூலம் தேவனுடைய நாமம் என் சபையின் மூலமாய் மகிமைப்பட தேவன் என்னை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நீங்க படிச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு 100 பேருக்கு உதவி செஞ்சு பாருங்களேன். அதன் மூலம் இயேசுவினுடைய நாமம், சபையின் புகழ்ச்சி. எந்த சபை? ரெகோபோத் சபை. உண்மைதானே? ரெகோபோத் சபையில் போன தம்பி தான் இந்த சாப்ட்வேர் கண்டுபிடிச்சாராம். அவரு தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாராம். அவரு தான் இந்த காட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாராம். இந்த விவசாயிகளுக்குன்னு இந்த புது டெக்னிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறா. இதுக்குதான்ப்பா, இதுக்குதான் ஆண்டவர் நம்மள, இதைத்தான் மிஷினரிங்க பண்ணாங்க. நீங்க மிஷினரிங்கள வாழ்க்கையை படிச்சீங்கன்னா ஒண்ணும் தெரியாத மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சோப்பு, சூப்பு, சால்வேஷன். ஃபர்ஸ்ட் சோப்பு கொடுத்தாங்க குளிக்க. நமக்கு சோப்புலாம் கிடையாது. நமக்கு ஏது சோப்பு? குளத்துக்கு போய் குளத்த மண்ணேத்து நானே குளிச்சிருக்கிறேன். குளத்து மண்ணேத்து குளிச்சு அப்படியே மூழ்கிட்டு வந்திருக்கிறேன். வேர்க்கடலை தான் நமக்கு உணவு. காலையில இருந்து சாயங்காலம் வேர்க்கடலை அடிச்சு அந்த ஒரு படி கொடுப்பான். அங்க போய் நிக்கணும். மொழியாரு அதை வித்து அதை கஞ்சி குடிச்சிட்டு மீதி இருக்கிற காசுல சினிமா தேட்டருக்கு ஓடுறது மல்லிகா. இதுதான் நம்ம வாழ்க்கை முறை இருந்தது. நம்மளை யாரு படிக்க வச்சது? நம்மளை யாரு படிக்க வச்சது? நம்ம அப்பாவும் அடிமையாக்கப்பட்டிருந்தான். அடிமையாக்கப்பட்டிருந்தார். நம்ம தாத்தாவோ அடிமையாக்கப்பட்டிருந்தார். நம்முடைய முப்பாட்டனும் அடிமையாக்கப்பட்டு. ஏன் படிக்கல? படிக்க விடல. ஏன் படிக்க விடல? சனாதானம் நீ படிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. நீ சூத்திரன், உனக்கு கல்வி கிடையாது, உன் குலத்தொழில போய் செய்யின்னு சொல்லிச்சு. ஆனா இயேசு நம்மள செக்ரட்டரி கிட்ட போயிருக்கிறாரு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? என்னோட சேர்ந்து அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியல, ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு, புதிய பாட்டு. ஹல்லேலூயா. சேர்ந்து என்ன கூட சேர்ந்துமா? புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் போயாது, என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரு கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரு கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியத்திலையும் அப்படிதாங்க, ஊழியத்திலையும் அப்படிதான். ஒரு கூட்டம் ஊழியம் செய்ய வந்தாங்க, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், நல்ல சந்தோஷம். ஆனா நானு, பாஸ்டர் எலிசா, டைட்டஸ் ஐயா, இன்னும் இப்படிப்பட்ட மக்கள், புது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இயேசு அறிஞ்சிக்கணும். வெளிநாட்டு பணம் யாரோ ஒரு கேரளாக்காருக்கு வரும், அடுத்தது தூத்துக்குடியில இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு வரும், திருநெல்வேலியிலிருந்து இங்க வந்து ஊழியம் பண்ற ஒரு பாஸ்டருக்கு வரும். வெளிநாட்டுக்கு அவங்க தான் போவாங்க, பணம் அவங்க கிட்ட தான் வரும். இங்க வேலை செய்யற வியாபாரிகள் அவங்க சபைக்கு தான் போவாங்க, அவங்க கிட்ட தான் காணிக்க கொடுப்பாங்க. நான் தவறா பேசலைங்க, சமுதாயம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல வரேன். நீங்க உடனே தவறா நினைச்சுக்க கூடாது. எங்களுக்கு பாஸ்டருக்கும் எனக்கும் உதவி செய்ய யாரும் இல்லை. முகத்தை பாக்குறாங்க, நம்ம ஊரு என்னன்னு கேக்குறாங்க, வெறுங்கையா நம்மள திணிக்க அனுப்புறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த பாப்பா, என் பொண்ணு பிஸ்கெட், டைகர் பிஸ்கெட் வாங்கி தர முடியாது, ஒரு டைகர் பிஸ்கெட் வாங்கி தர முடியாது. ஊழியம்னா என்னன்னு தெரியாது. ஊழியம்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த பாஸ்டருங்க தான் ஊழியம். நம்ம எல்லாம் போனா எடுப்பார் கை பிள்ளையா கிடந்தோம். நம்மளுக்கு ஊழியத்தையும் ஒழுங்கா சொல்லி தரல. ஃபேனை துடைக்குவோம், தரையை துடைக்குவோம், ஸ்பீக்கரை துடைக்குவோம், அங்க ஓட இங்க ஓட, ஸ்டேஜ் போட. யாராவது பெரிய பிரசங்க யாரும் வந்தாருன்னா மாட்டு மந்தை போல ஓட. இங்கேயும் சனாதானம் இருந்தது, கிறிஸ்தவத்திலும் சனாதானம். நமக்கு உரிமை இல்லை, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நமக்கு காணிக்க கொடுக்க யாரும் இல்லை, நமக்கு ஒரு இடத்தை கொடுக்க யாரும் இல்லை. இந்த ஒரு பாக்ஸ் வாங்க முடியாது. இந்த ஒரு பாக்ஸ் நான் பத்ரிமேல பஞ்சரான சைக்கிள்ல மீட்டிங் நடத்துறதுக்காக தள்ளின்னு போய் பாக்ஸை வச்சு நானே தள்ளிக்கிட்டு வருவேன். சொல்லமா? மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் கொண்டு, நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் கொண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் போயாது, கரை தெரியாமல் என் நம்பிக்கை அவமானாலும் கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உமை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. ஒரு இடத்துல போய் சபை ஆரம்பிச்சேன். அங்க 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. வைஃபுடைய நகையெல்லாம் வச்சு இருக்கிற காசெல்லாம் தட்டி போட்டு அந்த பணத்தை கட்டி 2 வாரம் சபை நடத்தினேன். அந்த நாட்களையே பணக்காரா இருந்த ஒரு பாஸ்டர் ஓடி போய் அந்த ஆளை பார்த்து, நான் உனக்கு 20,000 தரேன், இங்க சபை நடக்கக்கூடாது சொல்லி எங்களை நாசனப்படுத்தினாங்க. குழந்தைங்க ஃபீஸ் படிக்கணும், சாப்பிடணும், வருமானம் இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தெரியல, ஆக்சுவலா இயேசு கைவிடல, இத பத்தி தெரியல, இந்த பாதை தெரியல. இன்னைக்கு 100 பேரை உருவாக்கி இருக்கிறோம், இன்னைக்கு 100 பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், 100 பேரை ஆளாக்கி இருக்கிறோம். எல்லாம் 3 டிகிரி தான், 2 டிகிரிக்கு மேலதான் எல்லாமே. எல்லாம் தேவன் எங்களை உருவாக்கின விதம் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. நகையெல்லாம் வச்சு அட்வான்ஸை கொடுத்துட்டு கடைசியில போனா பணத்தையும் கொடுக்காம இழுக்கடிச்சு வெறுமையா திரும்பும்போது எப்படி இருக்கும்?
ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்களா. அதுதான் அவர் சொல்றாரு. என்னவா என்ன சொல்றாரு? கடலிலும் மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே, நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தே, நான் மூழ்கி செய்தியே ஊர் பேச விடமாட்டீர், அழைத்தவர் கைவிட என்று பேச வைத்தீர். புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் ஜபங்கள் போயாது, கரை தெரியாமல் அயர்ந்தாலும் என் துதிகள் போயாது, என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் போயாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உமை விட்டால் நம்புவதற்கு வேற யாரு கிடையாது, கைவிட தெரியாதவரை அவரை விட்டு ஓட முடியாது. நல்ல இயேசு. ஹல்லேலூயா. ஒருவேளை அநேகர் பாவத்துல அடிமைப்பட்டு கிடக்கலாம், அவரை விட்டுட்டு நம்மளால வாழவே முடியாது. உடனே மனம் திரும்பணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னி. ஹல்லேலூயா. அப்ப இயேசு ஒரு சமுதாயத்தையே மாற்றக்கூடியவர், ஒரு சமுதாயத்தையே மாற்றக்கூடிய அந்த மாதிரி அடிமைத்தனத்திலிருந்து தோமா வந்து இங்க சுவிசேஷம் சொல்றாரு. இப்போ நம்மள நாங்க ஒரு முறை இதே அதிமுக ஆட்சியில சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு நம்ம அந்த ராவண தீக்கார சந்துக்கு பார்த்தீங்களா, அப்படியே சொல்லிட்டு வரோம். அங்க RSS ஆபீஸ்க்கு தான் எங்களுக்கு தெரியாது. நான் நின்று இங்க சுவிசேஷம் சொல்றேன். பாஸ்டர் சார்லஸ் டிராக்ஸ் குத்துங்க, ஒருத்த வந்து மிரட்டுறான். இதே ஊர்ல 30 வருஷம் பிறந்து வளர்ந்தவன் நம்ம மிரட்டுறான். திருவள்ளூர்ல ஏரிக்கரை ஓரமா, நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு ஏரிக்கரை ஓரமா போயிட்டு சுவிசேஷம் சொல்லி டிராக்ஸ் குத்தணும். எல்லாமே இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 போலீஸ் எங்களை சுத்து போட்டாங்க. ஒரு இந்து முன்னணிக்காரன் வந்துட்டான். புரியுதுங்களா? எந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ளுங்கள். RSS யார், BJP யார், அவங்களோட சேர்ந்து இருக்கிற ஆட்கள் யார், இந்தியாவை அவர்கள் எங்கே கொண்டு செல்வார்கள்? நம்முடைய படிப்பு பறிக்கப்படும், நம்முடைய வேலை பறிக்கப்படும், நம்முடைய தொழில் பறிக்கப்படும். புரியுதுங்களா? இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம முடிவு எடுக்கணும். நம்ம எந்த கட்சிக்கும் கொடி பிடிக்கிற ஆளு கிடையாது. சொல்றோம் பார்த்தீங்களா, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட, அவரை விட்டு ஓட முடியாது. எவ்வளவு தூரம் ஓடனாலும் சுருட்டி தூக்கிட்டு வந்துருவார். எவ்வளவு தான் நம்முடைய படகே மூழ்கி போச்சு, அவ்வளவுதான் இவங்க ஊழியம், இவங்க வாழ்க்கை அப்படின்னு நம்மள சூழ்நிலையே மாறினாலும் கடல் மீது நடந்து வந்து நமக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். நமக்கு ஒரு புதிய, நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ஒரு புதிய பாதைகளை திறப்பார். ஹல்லேலூயா. நம்ம மட்டும் ஜெபத்தை விடக்கூடாது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வில்லியம் கேரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்துட்டாரு. அச்சு ஏற்றணும், முழு பைபிளை பிரிண்ட் பண்ணணும். மொத்தம் எரிஞ்சு போச்சுங்க. ஒரு மனுஷன் மனைவியை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், தான் நேரங்கள், தன் ஆற்றல் எல்லாவற்றையும் பைபிள் மொழியாக்க செஞ்சிட்டாரு. பிரிண்டிங் மிஷின் இந்தியாவிலே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்துக்கிறார். இப்ப பேசுறானுங்கள பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு, இப்ப பேசுறானுங்கள வாய்க்கு வந்த மாதிரி ஜாதி பெருமை, மத பெருமை, குலப்பெருமை, இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்க மிஷினரிகள் செய்த சாதனைகள், அரும் பெரும் சாதனைகள். பார்லிமெண்ட்ல இருக்கிற அத்தனை BJP கட்சிக்காரனும் நம்ம மிஷினரி உண்டாக்கின பள்ளியில படிச்சவனுங்க. ஹலோ, புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம மிஷினரியிலே கொளுத்துறானுங்க பெட்ரோல் ஊத்தி. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தோமாவை மலையில கொன்னது. புரியுதுங்களா? அரசியல்ல யாருமே யோக்கியம் கிடையாது. ஆனா
நல்ல திருடன் யாரு? இப்படிதான் ஓட்டு போடணும். நல்லதெல்லாம் கிடையாது, நல்ல திருடுவேன். அந்த நாட்கள் ஒரு இங்கிலீஷ் படம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படம், இல்லாதவங்க கிட்ட அடிச்சு இருக்கிறவங்க கிட்ட அடிச்சு இல்லாதவங்க கிட்ட கொடுப்பான். அந்த மாதிரி ஏதோ செய்யறாங்க, ஊழியத்துக்கு பிரச்சனை இல்லாத ஆட்கள் தான் நம்ம செலக்ட் பண்ணுமே தவிர இவரு பக்கா ஆளு, சரி போகட்டும். அப்போ வில்லியம் கேரி கொஞ்சம் யோசித்துங்களேன். நமக்கெல்லாம் சின்ன சின்ன இழப்பு வந்தாலுமே ஆண்டவரை மனசுல தூஷிக்கிறோம், ஒரு மாதிரி பேசுறோம். ஆனா மனைவி போயிட்டாங்க, பிள்ளைங்க போட்டாங்க, கொஞ்சம் நம்மளா இந்த வெயில தாங்க முடியுதா? இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்துருக்கிறோம். ஒரு வெள்ளைக்கார இந்த வெயில எப்படி தாங்கி இருப்பான்? நம்ம உணவு நம்மளால சாப்பிட முடியல. ஒரு வெள்ளைக்கார பிரெட் சீஸ் சாப்பிட்டவன் இங்க வந்து கூழ் வாங்கி குடிச்சுக்கிட்டு களி சாப்பிட்டுக்கிட்டு எப்படி அவங்க உடம்பு டைஜஸ்ட் ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் 30 வருஷ பாடுகள், 50 வருஷ பாடுகள். இன்னைக்கு நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா மிஷனரிகள் பெற்று தந்த உரிமை. இன்றைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மக்கள் இன்னைக்கு வியாபாரத்துல சிறக்கிறாங்கன்னா மிஷனரிகள் அங்க அந்த நான் போயிட்டு வந்த எல்லா இடத்துக்கும் அங்க எல்லாரும் மிஷனரியுடைய கலர் இருக்கும். திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, கன்னியாகுமரியில மிஷனரிகள் போய் அவங்களுக்கு முற்போக்கான கருத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஒரே கடவுள், அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை ஆளாக்க விரும்புகிறார். நீ இப்படி இருக்க கூடாது. நீ பணம் ஏறி பழைக்க வந்தவன் அல்ல, நீ வியாபாரம் செய்ய வந்தவன். பழுகி பெருகி பூமியை நிரப்புன ஆண்டு சொல்லியிருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கின்ற சத்தியத்தை அந்த மாவட்டங்கள்ல போட்டாங்க மிஷனரிங்க. அதிகமா மிஷனரி வந்தது அந்த பகுதி தான். இன்னைக்கு அந்த மிஷனரி போட்ட விதை தான் இன்னைக்கு சிறந்து விலகுறாங்க பாருங்க தொழில்ல. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதனாலதான் நல்லா தாங்குறாங்க ஊழியங்களை. அவங்க ஊழியங்களை நல்லா தாங்குறாங்க. கர்த்தருக்கு கொடுப்பதுல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களை போல, மதுரை இந்த மக்களை போல ஆட்கேனா நல்ல தொழில் வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு. கடவுள் அவங்கள ரட்சித்துட்டாரு. அநேகரை நல்ல அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. நீ அடிமை அல்ல, நீ எஜமானன், நீ ஆள பிறந்தவன், உன்னை கிறிஸ்துவோடு கூட அமர வைச்சிருக்கிறார். புரியுதுங்களா? பிராக்டிகலா யோசிக்கணும். மந்திரத்துல வர வைக்கிற விஷயம் இல்ல. ரட்சிக்கப்பட்டாங்க, ஒழுங்கா படிச்சாங்க. ஒரு இப்ப பாருங்க, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எத்தனை எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் எல்லாம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த டீச்சர் தான். நம்ம டீச்சர் எல்லாம் பாருங்களேன், நம்ம டீச்சர்கள் எல்லாம் அப்போ படிச்சாங்க, ஒரு தொழிலை பிடிச்சாங்க, ஊழியத்தை தாங்கினாங்க. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது பத்தியா? இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? சும்மா அல்லேலியா போட்டு வந்துல்ல. ரட்சிக்கப்படுறாங்க, நேரத்தை சரியா பயன்படுத்துறாங்க, டைமை வேஸ்ட் பண்ணல. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழிலை கத்துறாங்க. ஒரு கூட்டம் நர்ஸா போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ஒரு கூட்டம் டாக்டருக்கு படிக்கிறாங்க, ஒரு கூட்டம் டீச்சர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நர்ஸ், ஜிஹெச், கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லா கன்னியாகுமரி சகோதரிகள் தான். பிராக்டிகலா பாருங்க. இங்க இருக்கிற தொழில் வாய்ப்பு அத்தனை பேரும் கிறிஸ்தவங்க உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். புரியுதுங்களா தம்பிங்க? புரியுதா? அப்ப சபை உன்னை உருவாக்கும் சக்தி கொண்டது. சும்மா இருக்க விடாது. ஏதாவது ஒண்ணு படிப்பான், ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிப்பான். இப்ப நான் படுத்து உனக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சா, இப்ப இயேசுவுக்கு கொடுப்பான். இயேசுடைய ஊழியத்தை கட்டணும். ஒரு இடம் வாங்கணும், பைபாஸ்ல ஒரு சபையை கட்டணும், இன்னும் 10 பேர் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், இன்னும் 100 பேருக்கு போய் நற்செய்தி சொல்லணும். அதுக்கு சபை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன் சொல்லவா? பூதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்கதா என ஏங்கி போயிருந்தேன். நாம் நினைத்திரா வேலையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திரா வழியிலும் அற்புதம் செய்தீரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் மெய் அழகாயிருப்பவரே. சொல்லுவோம், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் மெய் அழகாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் அடைவதில்லை, காத்திருக்கும் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை.
உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே சொல்லலாம், அவர் செயல்களில் வல்லவர், செய்வதிலும் முரண்பாடற்றவரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடு யாவருக்கும் மெய் அழகாயிருப்பவரே. நம்பி நீ காரியத்தை நடத்தி, நம்பி ஒரு பயிற்சி எடுத்துக்க. நான் லைசன்ஸே எடுக்கல, 45 வயசு இருக்கு லைசன்ஸ் எடுக்கலங்க இல்ல. ஆனா என் பையன் 20 வயசுல லைசன்ஸ் எடுத்துட்டான். என் பையன், என் பொண்ணு எப்படி தெரியுங்களா? செயல்களில் வல்லவர். நீங்க சபைக்கு இடத்துக்கு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. என் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். நம்ம பாட்டு சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நற்செய்தி அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். நற்செயல்கள் பாச போல செய்யறமே துப்புந்தமல்ல யாரும் கிடையாது. நற்செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்வார். நான் 45 வயசுக்கு லைசன்ஸ் எடுக்கல, ஆனா என் பையன் ஆண்டவர் அற்புதமான வழிகளை திறப்பார். இப்ப பாட்டு பாடின இல்லையா, நடக்குமா நடக்காதா? எவ்வளவு முக்கியமான விஷயம் அது. அப்புறம் நடக்காதா, திடீர்னு பார்த்தா ஒரு போர்டு, அதுல முதலமைச்சர் பறந்தது, வாலிப வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இலவச கார் ட்ரைனிங். யாருங்க செய்வா? இப்ப லைசன்ஸ் எடுக்க போனா 25,000 20,000 கேக்குறாங்க கார் கத்து கொடுத்து. இலவச பயிற்சி உடனே என் பொண்ணு என் பையனுக்கும் நான் அப்ளை பண்ண, 2 பேரும் ஃப்ரீயா கார் ஓட்ட கத்துக்கிறாங்க. இதுதாங்க நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா சரி சொல்லு, பாடுங்க, கொஞ்சம் பாடுங்க. அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், நான் நினைத்தினா வேலையில் அற்புதம் செய்தீரே, யார் நினைத்தினா வழியிலும் அற்புதம் செய்தீரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடு யாவருக்கும் அழகாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. நீங்க சோர்ந்து போவது இல்லை, பாஸ்டர் சோர்ந்து போவது இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி 1000 இழப்புகளை சந்திச்சு ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்மள 1000 வறுமைகளை சந்திச்சிருக்கிறோம், 1000 தோல்விகளை சந்திச்சிருக்க, எல்லாம் நம்மள உருவாக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர். 2வது, அப்பா நான் ஐடி முடிச்சிட்டேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சாச்சு, பிடெக் ஐடி முடிச்சாச்சு, இப்போ லேப்டாப் வாங்கணும், உடனே வாங்கி ஆகணும்னு குதிக்கிறான். டார்லிங்ல ஃப்ரீ டார்லிங்ல நல்ல லேப்டாப் வருதான், 10,000 கட்டினா போதும், 40,000 லேப்டாப் எடுத்துடலாமா? எப்படி இருக்கு உங்களுக்கு? திடீர்னு ஒரு ஆர்டர் வருது, முதலமைச்சர் லேப்டாப் கொடுத்து அனுப்புறாரு. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணோமா? நம்ம பிளான் பண்ணோமா? நம்ம கட்சியை பத்தி பேசல, ஒரு நபரை பத்தி பேசல. நாம ஆண்டவர் பிள்ளைகள், நமக்கு மட்டும் வழியை திறப்பார். உலகத்தாருக்கு செங்கடல் பிளக்காது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு செங்கடல் பிறக்கும். புரியுதுங்களா? நம்ம முறுமுறுக்க வேண்டாம், ஜபத்தை விட்டுற வேண்டாம், நல்ல சந்தோஷமா பாடணும், சந்தோஷமா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்வாருங்க, நீங்க மாத்திரம் உங்க செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா ஒரு தொழிலை கத்துக்கணும், ஒழுங்கா ஒரு வியாபாரத்தை கத்துக்கணும், அதை போயிட்டு ஆர்வமா இருக்கணும், ஆர்வமா இருக்கணும், ஆர்வமா இன்ட்ரெஸ்ட். சொல்லுவாங்கல்ல ஸ்டெட்ஃபாஸ்ட்னுவாங்க, விடாமுயற்சியோட ஒரு தொழிலை கத்துக்கணும், விடாமுயற்சியோட ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் சோலார் எனர்ஜி, எங்க பார்த்தாலும் சோலார் எனர்ஜி. இப்போ கிண்டியில 6,000 ரூபாய் ட்ரைனிங் தரான். எவ்வளவோ பசங்க படிச்சுட்டு 5,000 வேலைக்கு போயின்னுக்குறானுங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்து கத்துக்கினா அந்த இன்ஸ்டாலேஷன், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். தம்பிங்க, உங்களுக்கு தான் நான் பேசுறேன், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கலாம். எவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நேத்து ஒரு பாப்பா, இன்னைக்கு கல்யாணம், அதுக்கு
ஜாக்கெட் தைச்சிட்டு வந்துச்சு. எவ்வளவுமான்னு கேட்டான். 10,000 ரூபாவா ஒரு ஜாக்கெட்டுக்கு. உண்மைங்க, ஒரு ஜாக்கெட்டுக்கு 10,000 ரூபாய். ஆனா அவ்வளவு வேலைப்பாடு இருக்குது. அப்ப அந்த தைச்சு கொடுத்துட்ட அந்த சகோதரி எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க. முயற்சி உடையார் சகல பிரயாசத்திலும் பலன் உனக்கு இருக்கும் பலத்தோடு நம்ம செயல்படணுங்க. நம்ம மாங்காய் மந்திரத்துல மாங்காய் பறிக்கிற இடமா இருக்கக்கூடாது. மிஷினரிகள் இங்க வந்து கூழ குடிச்சாங்க, வெயில தாங்கினாங்க, உட்கார்ந்து நேரம் எடுத்து இந்த மொழியை கத்துக்கினாங்க. புரியுதுங்களா? பிள்ளைகள் உங்க நேரத்தை வீணாக்கவே கூட ஒண்ணு ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், அடுத்தது உங்க எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு செயல்படணும். தம்பி புரியுதுங்களா? ஏதாவது ஒரு துறையில உனக்கு எது, எனக்கு எது தம்பி இன்ட்ரெஸ்ட், எனக்கு பில்டிங்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆனா வழிகாட்ட ஆளே கிடையாது. நான் படிச்சிருந்த அப்போ நான் 10th பாஸ் பண்ணிட்டு வரும்போது என்னை கூப்பிட்டு இதை செய்ப்பான்னு சொல்றதுக்கு ஆளு கிடையாது. பொறாம தான் வந்தது. என்ன வந்தது? ஐயோ 10th பாஸ் பண்ணிட்டானா, மார்க் கத்துட்டானா, எப்படி நம்ம எல்லாம் பாஸ் ஆகலையே, எப்படி பாஸ் ஆகலாம்? பொறாம தான். நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது, ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆனா அந்த ஆண்டவர் மன விருப்பத்தை நிறைவேற்ற பத்தியா, மன விருப்பத்தை நிறைவேற்ற இருப்பாரு. அப்போ பயங்கர இன்ட்ரெஸ்ட். திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என் பொண்ணு பையன் கரெக்டா ஸ்கூல்ல சேர்றாங்க, காலேஜ்ல சேர்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் என் கிட்ட பேசினார் குறிப்பா. இது வந்து உபதேசம் சொல்ல வரல, என் கிட்ட. ஏன் பவுல போல கொஞ்ச நாள் நீ வேலைக்கு போய, எனக்கு 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 பாஸ்டர்கள்லாம் வேலை செய்யணும் தவறா நினைச்சு கூடாது. நீங்க எனக்கு பவுல் கூட தொழில் பண்ணாரு. சரி போறாரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போய் 2 வருஷம் கத்துக்கினேன். இன்னைக்கு அந்த கத்துக்கிட்டு வெளியே வந்து பல ஆர்டர்கள். இன்னைக்கு ஒரு பெரிய 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 2 மாடியில ஒரு சபையை கட்டினுக்கிறோம். முடிய போகுது இன்னும் ஒரு மாசத்துல. பேஷன். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? எலக்ட்ரிக்கலா, எலக்ட்ரானிக்கா, பைபிள் காலேஜ் இல்லையா, இல்ல பாடுவது இல்லையா? பாடுவதா வாய்ப்பு கொட்டி கிடக்குது. 3 வருஷம் ஃப்ரீயா சொல்லி தராங்க சங்கீதத்தை. போய் நல்லா சங்கீதம் கத்துட்டு வந்து பாட்டை ஏற்றுங்க ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து பாடல்களை ஏற்றுங்க. ஏக்கமாய் தோன்றும் பாடுங்க பாதைகளில் பாடுங்க. வீரர்கள் ஒருவேளை அவர் தப்பா நான் நினைக்கிறீங்களா? அவர் எப்படிதான் இருக்கட்டும். சாலமோன் கெட்டு போனவன் தான். நீதிமொழிகளை படிக்கிறோமா இல்லையா? சாலமோன் கெட்டு போனவன். நீதிமொழிகள் இயேசு கொடுத்தது, பாடல்கள் இயேசு கொடுத்தது. ஆளை பத்தி ஊர் என்ன வேணா சொல்லிட்டு அது பிரச்சனை இல்லை. நம்ம அவரை கூப்பிட்டு இங்க யூஸ் பண்ணல. சாலமோனுடைய நீதிமொழிகளை நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போக நிற்பதற்கு, நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போக நிற்பதற்கு அழகு, விட்டு கொடுக்காத பேரழகு, உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே, உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே, எந்த நிலையிலும் இயேசுவை முழு மனதோடு ஹல்லேலூயா. இத மட்டும் செஞ்சு பாருங்களேன் தம்பிங்களா. ஜஸ்ட் ஒரு 5 வருஷம் பல்ல கடிச்சு வேற எதுலயும் கவனம் போக கூடாது. சினிமா, பொண்ணு, லவ், லெட்ரு போகவே கூடாது. அதுல மட்டும் ஒரு 5 வருஷம் இந்த 18 டீனேஜ மட்டும் ஆண்டவர் கொடுத்துருங்களேன். அடுத்த 50 வருஷம் செம்மையா இருக்குங்க. நீங்க செம்மையா இருக்கு. உலகத்தின் கண்ணில் அதிகம் அவர் சொல்லும் கணக்கு, அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயிடும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்று சொன்னால் பாரதி நின்றால் பிள்ளைகளே நமக்கு. அட ஊர் என்று சொன்னால் பாரதி நின்றால் பிள்ளைகளே நமக்கு. ஹல்லேலூயா.
நிலைமைகள் அப்படித்தானே இருந்தது. ஆண்டவர் மாற்றினாரா இல்லையா? சரி, இப்ப வசனத்துக்கு வாங்க. அப்போ இந்த பேக்ரவுண்டோட பைபிளை படிக்கணும். இந்தியா எப்படி இருந்தது, தோமா வந்து இங்க என்ன செஞ்சாரு, அதன் மூலம் இன்னைக்கு நான் பேண்ட் போட்டுன்னு இருக்கிறேன். என் தாத்தா கோவணங்கந்த கட்டிக்கின்னு ஏறு ஓட்டு இருந்தாரு. என் முப்பாட்டம் பேர் என்னது, களிமண், மம்முட்டி. நம்ம பேர்லாம் பாரு, கருப்ப. பேரு கூட ஒழுங்கா வைக்க கூடாதுன்னு சொன்னான். பேரு கூட ஒழுங்கா இருக்க கூடாது. பேரு வைக்க கூட உரிமை நமக்கு கிடையாது. நம்ம யாருக்கு அடிமையா சேவகம் பண்ணுகிறோமோ அந்த பண்ணையார் தான் நமக்கு பேர் வைக்கணும். இந்தியாவுடைய நிலைமை. நம்ம யாருக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த பண்ணையார் தான் நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கணும். நீ உன் பேர் மம்முட்டி போடா. ஆமாங்க, இப்போ இருக்கிறாங்க. உன் பேர் குள்ளா. இப்போ இருக்கிறாங்க. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. உன் பேரு, உங்களுக்கு தெரிஞ்ச பேர் என்ன சொல்லுங்க? மாமா பேரு மண்ணாங்கட்டி. உண்மைங்க. இப்ப புரியல, சும்மா வரல இந்த பேர்லாம் சும்மா வரலங்க. நம்மள அடிமைப்படுத்துகிற சனாதன கொள்கையிலிருந்து இயேசு விடுவித்தார். நம்மை அடிமைப்படுத்தின வருணாசிரம கொள்கையிலிருந்து இயேசு விடுவித்தார். இப்ப நம்ம அடிமைப்பட்டுக்கிற மக்களுக்கு போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு? உங்களுக்கு தானே. ஒரு தற்கொலை பின்னாடி ஓடிங்கிறாங்களே, போய் சாவறானுங்களே, அந்த வாலிபருக்குலாம் நீங்க தானப்பா போய் சொல்லணும். நீங்களே விசிலேஷன் தான் எப்படிப்பா? நீங்களே விசிலேஷன் தான் எப்படி? இயேசுக்குள்ள கொண்டு வா. அவர் தான் ஹீரோ. இயேசு தான் ஹீரோ. விசிலட்சி போய் சாவறானுங்கப்பா. விசிலட்சி போய் சாவறானுங்க, நெரிக்கிறானுங்க. இயேசு கிட்ட வந்தா படிக்கலாம், பதவிக்கு போலாம், அதிகாரியா மாறலாம். அதிகாரம் வலிமையானது. பைபிள் சொல்லுங்க. அதான் எடுத்துட்டாங்க இவங்கெல்லாம். அதிகாரி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. ஒரு விவோவா உங்கள ஒருத்தர் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு இடம் தரலாம் இல்லையா சபைக்கு? யாரு கேள்வி கேட்க முடியும்? ஐயா நல்லது செய்யறாரு, ஒரு அரை கிரௌண்ட் ஒரு கிரௌண்ட் ஒதுக்காங்க. உண்மைதானே? நம்ம வரணும்ப்பா. அதுக்குதான்ப்பா தற்குறி பின்னாடி போகாதீங்க. புரியுதா? லஞ்ச பேர் வழி பின்னாடி போகாதீங்க. நீங்க படிங்கப்பா, உட்காந்து ஒழுங்கா ஜபத்துக்கு வாங்கப்பா. வந்து ஜபத்துல கலந்துக்குங்க. போய் வீட்டுல உட்காந்து இன்னைக்கும் நான் படிச்சுன்னு இருக்கிறேன். என் வீட்டு ஃபுல்லா புக்கு தான் இருக்குது. பாடல் கர்நாடக சங்கீதத்தை கத்துங்கப்பா. கத்துக்கிட்டு எடின்ற மாதிரி பாடல்களை ஏற்றுங்கப்பா. நல்ல ஆண்டவருக்காக பாடலாமே. நம்ம சகருடைய பேர் எங்கேயும் போயிடும் இல்லையா? ஒரே ஒரு பாட்டு ஹிட்டா சொன்னா கொஞ்சம் யோசிங்களேன். ஒரே ஒரு பாட்டு ஹிட்டா சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்கப்பா, கொஞ்சம் யோசிங்க. ஹல்லேலூயா. இப்ப வாங்க 4 வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். அதை விட்டுருமா, அதை விட்டு வசனத்துக்கு வாங்க. கடகன்னு பாருங்க. போதும். நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். நம்ம முதல் வசனம் கொலோசியர் 4:2. கொலோசியர் தம்பிங்க எல்லாம் எடுங்க. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அற்புதமான விஷயங்க. ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி? இடைவிடாமல் சினிமா பாட்டை பாடிங்க. நானு இடைவிடாமல் எஸ்பிபி பாட்டு, இளையராஜா பாட்டை பாடிங்க. அந்த பைத்தியம் பூச்சி வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. இப்ப இடைவிடாமல் ஜெபிக்கிற, எப்படி? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்னீங்களப்பா. ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னீங்கப்பா. சீக்கிரம் அநேக மக்களை ஆண்டுக்குள்ள வழி நடத்தணும்பா. கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற 100 பேரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். குடியில அடிமையாகி குடிச்சுட்டு போய் புளிய மரத்துல உட்காந்துக்கிறானே, வேப்ப மரத்துல உட்காந்துக்கிறானே, அந்த சகோதரர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு எங்க சபைக்கு வரணும். போய் புரட்சி செய்யணும். என்ன புரட்சி? புதிய தொழில் வாய்ப்புகளை உண்டாக்கணும். இதுதான் ஜபம். பைக் ஓடினே ஜபம் பண்ணி போலாம் அழகா. இதுக்காக தனியா இப்ப உட்கார்ந்து நேரம் அப்படி இல்லைங்க. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். Pray steadfastly. இடைவிடாமல் ஜபம். எப்படி? ஆண்டவரே என் பிள்ளைகள் IAS வரட்டும்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்தியாவில இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் IPS வரட்டும் ஆண்டவரே, IAS வரட்டும் ஆண்டவரே, கலெக்டரா வரட்டும் ஆண்டவரே, தொழிலதிபர்களா வரட்டும். தொழிலதிபர் போய் விக்கிரகத்துக்கு போய் கோடி கோடியா தங்கத்தை கொட்டுறான். அனாதைகள் சோறு இல்லாம செத்துனுக்குறாங்க. வீடு வாசல் இல்லாம செத்துனுக்குறாங்க. பிள்ளைகள் பணம் இல்லாம கல்யாணம் முடிக்க முடியாம இருக்குது.
அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 10 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன தொழிலதிபரா மாத்துங்க ஆண்டவரே. இதுதான்ப்பா நேர்மையான வழி. இது பொருளாசை கிடையாது, இது செழிப்பின் உபதேசம் கிடையாது, நேர்மையான வழி. கொர்நேலியு நேர்மையான வழியில பணம் சம்பாரிச்சான். அவன் ஐஸ்வர்யன், அவன் நேர்மையான வழியில சம்பாரிச்சு அவன் நல்ல வழியில இருந்தபடினாலே அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கொர்நேலியுவே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் பரலோகத்துக்கு வந்து எட்டுச்சு. நாம சொல்றது செழிப்பின் உபதேசம் அல்ல, நேர்மையான வழியில படித்து ஒரு பயிற்சி எடுத்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு அரசாங்க வேலையை வாங்கி அதன் மூலம் இயேசுவின் ராஜ்யத்துக்கு நாம் உதவி செய்வது. ஒரு தொழிலை கத்துக்கிட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதன் மூலம் இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவது. ஹல்லேலூயா. மீட்டிங் நடத்த போறார் ஐயா, பாஸ்டர் வெளியே இருந்து ஊழியக்காரர்களை கூப்பிடணும். அதுக்கெல்லாம் நல்ல தொழில் வாய்ப்புள்ள பிள்ளைகளா நம்ம மாறினா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. தம்பிங்களா, நம்ம பாரிவாக்கத்துல நான் வசனம் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு வசனத்தை விட முதல்ல இதைதான் சொல்லணும்னு தோணுது. நீங்க வசனத்தை ஐயா கூட சொல்லி கொடுத்துருவாரு உங்களுக்கு, புரியுதுங்களா? டெய்லி சர்ச்சுக்கு வரீங்க. பாரிவாக்கத்துல ஒரு நண்பர் இருக்கார், அவர் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர். என்ன படிச்சவரு? ஒரு பாப்பா வருதுமா, வந்து ஃபேன் மாட்டு போதுமா. என்ன ஆப் அது? கண்ட்ரி ஆப்பா, ஏதோ ஒரு ஆப் சொல்றாங்களே, ஆப்ல போன ஏசில ரிப்பேர் பண்ற வராங்களப்பா. கண்ட்ரி என்னமோ சொன்னாங்களே, அர்பன் அர்பன் அர்பன். அந்த ஆப் தெரியுமா? அர்பன் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்கு போன் பண்ணா லேடிஸ் கூட எடுக்கிறாங்க. சார் வீட்டுக்கு டியூப் லைட் மாட்டணும், ஃபேன் மாட்டணும். எத்தனை ஃபேன் சார்? 4 ஃபேன். எத்தனை லைட் சார்? 5 லைட். ஓகே சார், இவ்வளவு ரேட்டு கூட சார். ஓகே வருது. நம்ம ட்ரெஸ் அழகா வராங்க, பேக் மாட்டு வராங்க, பேக்கை வச்சுட்டு ஃபேனை மாட்டு அடுத்த 3 ஹவர்ல வேலை முடிச்சு காசு வாங்கிட்டு போய் கேட்கிறாங்க. ஏய் படிங்கப்பா, இந்த எலக்ட்ரிக்கலை பத்தி உட்காந்து படிப்பா. வெறும் ஏட்டு சுரக்கா இருந்தா ஒன்னும் பயன் கிடையாது, பிராக்டிக்கல். ஒரு பாப்பா கோ கேஸ் ஆட்டோ வச்சு சூப்பரா ஓடுது, டிகிரி முடிச்ச பாப்பா. கோ கேஸ் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நம்பி அனுப்புறாங்க. பொம்பளை பசங்க கிட்ட, ஏன்னா ஆம்பளை பசங்க தாரமாரா பண்ணி நிறைய சில பேருக்கு தவறான பாதையில வழி நடத்துறாங்க. பொம்பளை பசங்களை நம்பி அனுப்புறாங்க. ஐயா நான் பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுருங்க, நீங்க டெய்லி வந்துருங்க, நீங்க உங்களுக்கு மாசமான இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்துடுறேன். கோ கேஸ் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. சப்சிடி என்னது? தள்ளுபடி, மானியம் கொடுக்குது. இன்னைக்கு இருக்குது அந்த ஸ்கீம். பெண்கள் ஆட்டோ எடுக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது ஐயா. நீங்க ஒழுங்கா இடைவிடாமல் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை திறப்பார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் பேசிட்டு போனாரப்பா, ஆண்டவரே நான் ஏதாவது வியாபாரம் பண்ணப்பா, ஒரு சபைக்கு இடம் வாங்க நான் ஒரு 1 லட்சம் கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வியாபாரத்தை காட்டுங்கப்பா. இதுதான் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில். இதுதான் ஆண்டவரே. பாஸ்டர் சொன்னாரு ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு 10,000 ரூபாவா? அப்ப அதை நான் போய் கத்துக்கிறாரு. முதல்ல நான் அப்படித்தான் கத்துக்கினேன். போய் இன்ஜினியர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா நான் படிச்சது வேற. 2 வருஷம் ஒரு இன்ஜினியர் கிட்ட இருந்தேன். இப்போ ஒரு குட்டி இன்ஜினியரா மாற்றேன். புரியுதுங்களா? அந்த பேஷன், அந்த ஆர்வம். சொல்ல மந்திரத்துல பாரிவாக்கத்துல ஒரு ஐயா இருக்கிறார், எலக்ட்ரானிக் படிச்சவர். எலக்ட்ரானிக் எப்படி இந்த சர்க்யூட் வேலை செய்து இதை பத்தி படிச்சாரு. எல்லா வேலைக்கு போயிட்டான். இவர் மட்டும் ஒரு குட்டி காடை போட்டு ஒரு ரிப்பேர் பண்ணி கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு லைன் கட்டி நிக்கிறான்ப்பா, ஸ்பீக்கர் எடுத்து போயாங்க. லட்சாதிபதி லைன்ல நிக்கிறான். சார் யாரு? லட்சாதிபதி கோட்டீஸ்வரங்க. காரை எடுத்து நிறுத்திட்டு அவருக்கு முன்னாடி லைன் கட்டி நிக்கிறான். நீங்களும் ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் கட்டி இப்படி கரையை போடுங்களாம்பா. இந்த ஆம்பிளிஃபயரு, இந்த சர்க்யூட் போர்டு எல்லாத்தையும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் யாருன்னா படிக்கிறீங்களா? பார்ட் டைம்ல சொல்லி தராங்க. ஒட்டி கிடக்குது. இப்படிதான் ஆண்டவர் கத்தையா பணம் கொடுக்க மாட்டாருப்பா. இப்படிதான் சொல்லி தருவார் ஆண்டவர். மிஷினரிக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நீ ஆள பிறந்தவன், இயேசு உனக்குள் இருக்கிறார், நீ ஞானி, நீ அவருடைய ஞானம் உனக்குள்ள இருக்குது. நீ முட்டாளா இருக்கலாமா? 10 நிமிஷம் பிரயோஜனம் உட்காந்துக்கலாமா? டெய்லி ஏதாவது ஒரு ஏன் பண்ணு. பெண் பிள்ளைகள் ஷேர் மார்க்கெட்டை பத்தி படிங்க, கொஞ்சம் படிங்கல. மியூச்சுவல் ஃபண்டுன்னு கொஞ்சம் தமிழ்ல வருது, படிங்கல, படிங்க. நான் சொல்லிட்டு பணத்தை போட்டுற பாருங்க. முதல்ல படிங்க, ஒரு 3 மாசம் அதை பத்தி படிங்க. ஷேர் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. மிஷினரிகள் அதான் சொல்லி கொடுத்தாங்க.
முப்பாட்டன் கோவணக்கண்ணை கட்டியிருந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கோட் ஷூட் போட்டுனுக்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அதை செஞ்சு முடிச்சார். இயேசு இல்லைன்னா குடிகாரனா டம் அடிச்சுக்கிட்டு போக்கிரித்தனம் பண்ணிக்கிட்டு கேடியா வாழ்ந்திருப்போம். இந்த கெட்டு போனவனையும் பாட்டு பாடின இல்லையா, மறுதளிப்பேன் தெரிந்தோ என்னை ரட்சித்தார். நான் பின்வாங்கி போயிடுவேன், அவரை விட்டு தூரம் போயிடுவேன் தெரிஞ்ச அவர் நம்மளை ரட்சித்தார். போனியப்பா, அந்த பாவம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துதா? கொடுக்கல ஆண்டவரே. நீ விரும்பி விரும்பி ஓடின அந்த பாவம் உனக்கு நிம்மதியை கொடுத்துதா? கொடுக்கல ஆண்டவரே. சமாதானத்தை எடுத்து போடுச்சு, ஜப வாழ்க்கையை குறைச்சிச்சு, என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு, என் பாக்கெட்ல பணம் எல்லாம் போச்சு, என் பேர்லாம் கெட்டு போச்சு. இப்ப வாப்பா மறுபடியும் என்கிட்ட, இப்ப வா, மன திரும்பி வா, எனக்காக வாழ்ந்து கனி கொடு, என் சீஷனா வாழ். நீ விசுவாசியா இல்ல, என் சீஷனாய் வாழ். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், முடிஞ்சது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு அதிலே விழித்திருங்கள். எபேசியர் 6:18 வாசித்து முடிப்போம். இன்னொரு நாள் டைம் கிடைச்சா இதை பற்றிய ஒரு விலாவரியான செய்தியை பார்ப்போம். அதை மட்டும் வாசித்து முடிங்க, எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. 18மா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் என்ன அற்புதமான விஷயம் பெற்ற தம்பிகளை என் பையனை கூப்பிட்டு அடிக்கடி சொல்லுவேன் நான். தம்பி, மியூசிக் வாசிக்கிறது நல்லதுதான், பாட்டு பாடுறது நல்லதுதான், ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போறது இன்ஸ்டாகிராம் நல்லதுதான். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஜெபம். செபித்து வேதம் வாசி, தேவனோடு தனிமையாக இருத்தல். அது இல்லாம நீ பாடுற பாட்டு வேஸ்ட். நீ தேவனோடு தனித்திராம நீ பண்ற ஆராதனை வேஸ்ட். சாத்தாவனை காரி பண்றான். ஜெபித்து விட்டு தேவ வல்லமையோடு காரியத்தை செய். ஒரு தொழிலா இருந்தாலும், ஒரு வியாபாரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன கூப்பிடுறாங்க, ஐயா வாங்க என் வீட்டுக்கு கட்டித்தாங்க. ஒரு நாள்ல பஞ்சர் அவனை சைக்கிள சுத்தி கிடப்பாங்க, பூந்து மல்லியே. டீ கடை போடலாமா, சமோசா கடை போடலாமா, இட்லி விற்கலாமா, சுண்டல் விற்கலாமான்னு தெரியாது. அதே தான், பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காராமல் அணிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காராமல் அணிந்து போனவன் நான். தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவனா. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவனா. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் காண செய்தவரே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. ஹல்லேலூயா, உங்க இரக்கம் போதுமே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்து என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று தூக்கி சுமக்கலே. உங்க கிருபை என்ன வாழ வைத்தரே. எத்தனை கிருபை, எத்தனை கிருபை. எவ்வளவு தோல்விகள். பல பிசினஸ் ஆரம்பிச்சேன், ஃபெயிலர் 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 ஃபெயிலர். ஆனா இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. உனக்கு இருக்கும் பலத்தோட போ. உனக்கு இன்னைக்கு டைம் பத்தலைங்க,
ஜெபிக்கிறதுக்கு டைம் பத்தல, ஊழியம் செய்யறதுக்கு டைம் பத்தல, தொழில் செய்ய டைம் பத்தல. ஒரு காலத்துல 10 ரூபாய்க்கு சுத்தி கிடந்த ஆளு. 10 ரூபாய். புரியுதுங்களா தம்பி? புரியுதுங்களா? பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம், பணம் என்ன மதிக்க மாட்டான்டா. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நான் செழிப்பை பத்தி பேசல, பைபிள் சொல்ற பணம் வர முறையை பத்தி பேசுறேன். இயேசுவின் கல்லறையை அடக்கம் பண்ணினவன் நல்ல ஒரு மனிதன், அவன் பெரிய பணக்காரன். இயேசுக்கு புதிய கல்லறையை கொடுத்தான். நமக்கு புதிய இடம் வாங்க நம்மள அநேகர் நல்ல தொழிலதிபர்கள், வியாபாரிகள் வரணும்பா. நேர்மையான வழியில பரிசுத்தமான பாதையில தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நான் கடவுளின் ஆலயம், என் கண்கள் இயேசுவினுடையது, என் காதுகள் இயேசுவினுடையது, என் உதடுகள் இயேசுவினுடையது, என் கால்கள் இயேசுவினுடையது. நான் உலகத்தான் அல்ல, நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என் மாம்சம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவின் சீஷன். அநேக சீஷர்களை உருவாக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்மானம் மட்டும் எடுங்க. உலகத்தாரை போல வாழ, உலகத்தாரை போல சிந்திக்க, வேசித்தனமோ விபச்சாரமோ பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை என்ற பொருளாசையோ பொறாமையோ கசப்போ எனக்குள்ள வேண்டாம். எவ்வளோ ஊழியம் செஞ்ச, ஆத்மா வரல, சோர்ந்து போயிட்டேன், விட்டுட்டேன். பைபிள் மூலமாய் மறுபடியும் வேதத்தின் மூலமாய் என் கண்ணை திறந்த. பவுல பாருப்பா, அவன் பாட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆத்மா வரலட்டு நீயா சோர்ந்து போற? பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் என்னவா தனிந்து போனவன் யான். தரிசான எண்ணில் ஒண்ணு வேலைக்கு ஆகல, தரிசனத்தை வைத்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிற, ஊரையே மாற்றக்கூடிய வல்லமையை நான் ஊர்கிட்ட கொடுத்திருக்கிறேன். நீ சோர்ந்து போற, நீ பாட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை தேடி வர மக்களுக்கு என் சத்தியத்தை சொல்லிக் கொடு, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை சொல்லிக் கொடு, தெசலோனிக்கரை சொல்லிக் கொடு, தீமோத்தேயை சொல்லிக் கொடு. மக்கள் வேசித்தனத்துல இருக்கிறான், விபச்சாரத்துல இருக்கிறான், கோபக்காரன் இருக்கிறான், கொலை பிடிச்சு அடையலாம். அந்த கோபம் கொலை செய்வதற்கு சமம். ஒரு கோபக்காரன் தேவ ராஜ்யத்துக்குள் போக முடியாது என்ற புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை சொல்லிக் கொடு. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை சொல்லிக் கொடு. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் உள்ளத்துல விபச்சாரம் பண்றான், அது பாவம் சொல்லு. எரிச்சலும் கோபமும் உள்ள மனுஷன் கொலை செய்வதற்கு சமம். கொலைக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது, பரிசுத்த பந்தியை எடுக்க முடியாது. அவன் மனம் திரும்பும்படி சொல்லு. அவன் என்னுடைய சாந்தத்தை அணிந்து கொள். பரிசுத்தாவின் வல்லமை அவன் மேல வச்சனா அவனுடைய கோப எரிச்சல் ஆவி ஓடி போகும். தன்னை தாழ்த்தி கோபம் என்ற பாவத்தை அறிக்கையிட சொல்லு. எனக்கு சொல்லிக் கொடுத்த. அதுல இருந்து இயேசுவின் உபதேசங்களை நல்லா சொல்ல ஆரம்பிச்சேன். தீமோத்தேயிலிருந்து, தெசலோனிக்கேயிலிருந்து, கலாத்தியிலிருந்து, எபேசியிலிருந்து இயேசு போதித்த ஒவ்வொரு வசனத்தையும் சொல்ல 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 மக்களுடைய உள்ளங்கள் மாற ஆரம்பிச்சது. நானே நிறைய மாற ஆரம்பிச்சேன். ஆளு வரல, கம்மியா இருக்குது, இப்படி நான் சோர்ந்து போயிருந்தேன். இப்ப கவலையே படுறது கிடையாது. பவுல் சொல்ற மாதிரி எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நான் சொன்னேன். நான் பாட்டு வேலைய ஊழியத்துக்கு கூப்பிடுவோம், யாரும் வரமாட்டாங்க. நான் போய்கினே இருப்பேன். போய் கிராமத்துல போய் இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்லுவேன். எப்படி சுவிசேஷம் சொல்லுவேன்? பவுல் எப்படி சொல்லான்னு படிக்க ஆரம்பிச்சேன். பேதுரு எப்படி சுவிசேஷம் சொல்ல, அதை மட்டும் சொல்ல. இயேசுகிட்ட வா வீடு கிடைக்கும், இயேசுகிட்ட வா குழந்தை பிறக்கும், இயேசுகிட்ட வா கல்யாணம் கிடைக்கும். இது சுவிசேஷம் அல்ல. இயேசு பரிசுத்தர், அவருடைய ரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்படுது. நீ அவருடைய ரட்சிக்கப்படணும், நீ மனம் திரும்பணும், அவருடைய வழியில் நடக்கணும். நடந்தியனா பரலோகம் போல, இதெல்லாம் நித்திய அழிவு. இதுதான் சுவிசேஷம். எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான், என் வேலையை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். முன்னெல்லாம் சோர்ந்து போயிடுவேன், ஆளு வரல, போல, செய்யல. இப்போ ஹல்லேலூயா, தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அற்புதங்கள் காண செய்தவரை, செய்ய வைத்தவரை. தம்பி புரியுங்களா? உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குதா? இப்போ உங்களுக்குள்ள தரிசனம் என்ன? நீ எலக்ட்ரானிக்ஸா, இல்ல சிவில் இன்ஜினியரா, இல்ல ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரா, இல்ல பயோமேக்ஸ் இன்ஜினியரா, இல்ல ஃபார்மிங், விவசாயத்துல பெரிய புரட்சி தேவை. சைனா பத்தினா தண்ணியில விளைய வச்சு பழத்தை எடுக்கிறான், தண்ணியிலே வருது. தண்ணி மேல விதை போட்டு, மேட்ல விதை போட்டு பயிர் வந்து கனி கொடுக்குதுமா? இந்தியாவில
யோசிங்க, நம்ம நாடு முன்னேறணும்னா நியூ டெக்னாலஜி தேவை. அது உலகத்தாரால செய்யவே முடியாது. உலகத்தார் டம் அடிச்சுக்கின்னு, வேசித்தனம் பண்ணிக்கின்னு, 1க்கு 4 பெண்ணு பின்னாடி சுத்திக்கின்னு விபச்சாரத்துல மூழ்கி இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை, அறிவை கொடுத்து தானியேலை போல உயர்த்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஓகேவா? முடிச்சிடலாமா? கர்த்தர் உங்களை வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.